நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செலவழி, செலவு பண்ணு, கணக்கிட்டு கொண்டிருக்காது, கணக்கு போட்டு பார்த்துட்டு இருக்காத. அப்படி கணக்கிட்டு நீ செலவழித்தால் அல்லாவும் உனக்கு தரும்போது கணக்கிட்டு தந்து விடுவான். நீ கணக்கு போட்டீங்கன்னா அல்லாவும் கணக்கு போடும். நீ செலவு பண்றது கணக்கு போடாது. பெஸ்ட் அதான். அது எவ்வளவு சம்பாதிக்கணும் தெரியாது, எவ்வளவு வந்துச்சு போச்சு தெரியல. இந்த பக்கம் இருந்துச்சு, அப்போ பக்கத்துல ஒருத்தன் நின்னா கேட்டான், கொடுத்தாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கணக்கு டேலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். மறுபடியும் சாப்பாட்டு தேவையா, காசு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். வந்துச்சா சாப்பிட்டுங்க, வேலை முடிஞ்சது. நாளைக்கு இது நமக்கு யூஸ் ஆகுமா, அது அந்த கணக்கே போடாது. ஏன் நாளைக்கு எல்லாம் தரமாட்டானு உனக்கு? பல்ல மேல நம்பிக்கை இல்லாம தானே நாளைக்குன்னு நம்ம சேர்த்து வைக்கிறோம். அதுதான் அந்த மண்ணு செல்வாலையும் ஆனது பிரச்சனை. அவங்க அந்த சேர்த்து வைக்கும்போது கடைசியாக அது அவங்களுக்கு அது நின்றுச்சு. அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிஷா வாழ்க்கையிலும் நடக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாயிடுவாங்க. மௌத்தானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோதுமை வந்து ஒரு யூதர்கிட்ட இருந்து வாங்கி வச்சிருப்பாங்க. அது மேலே வந்து ஒரு அட்டாளி மேலே இருக்கும். இவங்க தேவைப்படும் போதெல்லாம் கையை விட்டு எடுத்து மாவு அரைச்சு பல வருஷம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டே இருந்தா எவ்வளவுதான் வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தடவை அந்த டப்பால என்னதான் இருக்குன்னு பார்ப்பாங்க. அதோட ட்ரை ஆயிரும். அந்த அன்னைக்கு தான் எடுத்தது கடைசி கோதுமை. அதுக்கப்புறம் விட்டு இருந்தா கியாமத் நாள் வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் அதை வர வச்சிருந்திருப்போம். அதே மாதிரி சில நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீ அதை விட்டு இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு வந்துட்டே இருந்திருக்கும், நீங்க ஏன் அதை தடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான், உனக்கு தரும்போது இது பண்ணுவான், கஞ்சத்தனமாக பையில் சேர்த்து வைத்துக் கொள்ளாது, அவ்வாறு நடந்தால் அல்லாஹ்வும் உன்னிடம் கஞ்சத்தனமாக நடந்து கொள்வான். இதை அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில 2591 ஹதீஸ்ல இது வருது.